இந்த 25வது லெந்து நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்கள். உலகத்தில் இருக்கிற டாப் 10 காற்று மாசு ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற நகரங்கள் பட்டியலில் டெல்லி எப்போவே சேர்ந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 17,000க்கும் அதிகமான மரணங்கள் வெறும் அங்கே இருக்கிற காற்றை சுவாசித்து மட்டுமே நிகழுது. கடந்த 2025வது வருஷத்தில் டெல்லி மாநகரத்தில் ஒரு நாள் கூட நல்ல காற்றை சுவாசித்த நாள் என்ற ஒரு நாள் இல்லவே இல்லை. எல்லா நாட்களும் மாசுபடைந்த காற்றை தான் மக்கள் அங்கே சுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க, இவர்கள் அனைவரும் வாழ்வதற்கு மிகவும் ஆபத்தான ஒரு நகரம் நம் நாட்டிலேயே தான் இருக்கிறது. யார் இதற்கு காரணம்? வாகனங்களிலிருந்து வெளிவருகின்ற நச்சுப்புகை, தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவருகின்ற நச்சுப்புகை மற்றும் காற்றை மாசுபடுத்தக்கூடிய வகையில் மனிதர்கள் ஈடுபடுகின்ற பலவிதமான செயல்பாடுகள், இவையெல்லாம் தான் மூச்சு விடுவதற்கே கடினமான ஒரு நகரம் உருவாக காரணம். அதுவும் டிசம்பர் 11 அன்னைக்கு பாராளுமன்ற வாசலிலும் மூச்சு விட முடியாத நிலை ஏற்பட்டது அதே நகரத்தில். ரோமர் 8:22 அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதியிருப்பார், படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது. இந்த பேறுகால வேதனை எப்படி இந்த உலகத்திற்கும் இந்த நகரங்களுக்கும் வந்தது? அதற்கு காரணம் யார்? நம்ம வீட்டை அழகாக சுத்தப்படுத்தி பத்திரமா வச்சுக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு வெளியே இருக்கிற உலகத்தை ஒரு குப்பை தொட்டியை போல நாம் நடத்துகின்றோம். நாம் வீசிய குப்பைகள் நம் மூச்சையே அடைக்கின்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஏசாமி சிலுவையை தூக்கிட்டு நடந்தால் எப்படி இருக்குன்னு. சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடத்திற்கு வரவே தேவையில்லை. வருவதற்கு முன்பதாகவே அவர் மூச்சிறைத்தி இறந்து விடுவார். ஒவ்வொரு குழந்தையோடும், ஒவ்வொரு மனிதரோடும், மூச்சு விட கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவரோடும், அங்கே நகரத்தில் அவதிப்பட்டு கொண்டு நல்ல காற்றை சுவாசிக்க முடியாமல் வேதனைப்படுகிற ஒவ்வொருவரோடும் கடவுளும் இயேசுவும் மூச்சடைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 2:7 கடவுள் மனிதனுடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். உயிர் மூச்சு என்பது புனிதமானது. அது கடவுளால் கொடுக்கப்பட்டது. பேராசையும் அளவுக்கதிகமான நிறுவனமயமாக்கலும் கரிசனையற்ற வாழ்க்கை முறைகளும் இந்த புனிதமான உயிர் மூச்சை மாசுபடுத்தி இருக்கிறது. இயற்கைக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு உறவு அந்த உயிர் மூச்சு. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு உறவு அந்த உயிர் மூச்சு. அதையும் மாசுபடுத்தி என்ன வாழப்போகின்றோம் இந்த உலகத்தில்? அடுத்த முறை இந்த மூச்சை நாம் சுவாசிக்கின்ற பொழுதும், குப்பைகளை நாம் தூக்கி போடுகின்ற பொழுதும் ஒன்றை நினைவில் கொள்வோம். இந்த மூச்சும் சரி, இந்த உலகமும் சரி, நம்முடையதல்ல, கடவுளுடையது. அதை கேவலப்படுத்தவும், உதாசீனப்படுத்தவும், மாசுபடுத்தவும் யாருக்கும் உரிமை இல்லை. இந்த மூச்சடைத்துக் கொண்டிருக்கின்ற மக்களையும் உலகத்தையும் சரி செய்ய கடவுள் நமக்கு வழிகாட்டுவாராக. ஆமென்.